Hi, hello and welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குழம்பு ரெசிபி தான். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க. சுண்டைக்காயை வச்சு தான் புளிக்குழம்பு பண்ண போறேன். சுண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா உடைச்சி எடுத்துக்கணும். உடைச்சதுக்கு அப்புறமேலு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. அந்த விதையெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். எல்லா சுண்டைக்காயும் நல்லா உடஞ்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போது நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் இங்கே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம உடச்சி வச்சுருக்க சுண்டைக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். விதையோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கசக்கும்லாம் நினைக்க வேண்டாம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கசப்பெல்லாம் தெரியாது. இந்த சுண்டைக்காய் நல்லா வேகணும். சுண்டைக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட நான் தட்டி வச்சிருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இது கூட காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் தான் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்ச நேரம் எண்ணெயில் மசாலா வதங்கினா போதும். அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். இப்போது குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது குழம்பு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது கூட நான் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த புளிப்பு, காரம் எல்லாமே நல்லா பேலன்ஸ் ஆகி வரும். குழம்பும் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சூடான சாதத்தோட இதை சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.